இப்ப நான் சொல்றது எல்லாமே பிராக்டிக்கல். மாடர்ன் டேல ஏஐ காரணத்தினால எல்லா விதமான நாலேஜ், எக்ஸ்பர்டைஸ் எல்லாமே டெமோக்ரடைஸ் ஆயிடுச்சுங்க. நமக்கு தேவையானது எல்லாமே காத்துல இருக்குங்க. எடுத்து வச்சுட்டு ஆர்கனைஸ் பண்ணிட்டு வாழ வேண்டியது மட்டும்தாங்க. இதுதான் 10 வருஷத்துக்கு பிறகு சக்சஸ்ஃபுல்லான லைஃப் ஸ்டைல எஸ்டாப்ளிஷ் ஆக போகுதுங்க. பாத்துக்கோங்க. டைட் நிட் ஃபேமிலிஸ், செல்ஃப் சஸ்டெய்னிங் கம்யூனிட்டிஸ், பாவர்ட்டி மணி ரெண்டுமே இரலவெண்டா மாறின சிஸ்டம் இதான் நடக்க போகுதுங்க. இந்த சிங்கிள் பிராண்ட் கம்பெனி உலகம் முழுக்க நடக்கும் பாருங்க. பெரிய பெரிய பிராண்ட் எல்லாம் இருக்கு பாருங்க. பீஸா ஹட், கோகோ கோலா, ஐக்கியா, வால்மார்ட், அமேசான், இந்த பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிகள் சென்டர்டான அந்த குளோபலைசேஷன் முடிஞ்சிருச்சுங்க. இந்த வாழ்க்கை முறை வாழ்ந்துட்டு ஐயோ நான் 90s கிட் சாமி, எனக்கு பொண்ணு கிடைக்கல, கல்யாணம் ஆகல, நீ உயிரோடு இருக்கிறதே தப்பு, உனக்கு பொண்ணு கிடைக்கலன்னு வேற புலம்பரியா? அதுவே சான்ஸ். சுதந்திரத்தை விட்டுக் கொடுக்காமல் கான்ஷியஸ் சாவரனிட்டி, தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகின்ற கான்ஷியஸ் சாவரனிட்டியை இழக்காமல் செல்வத்தை உருவாக்கி கொள்ளுகின்ற சமூகம் எவால்வ் ஆயிட்டு இருக்கு, எவால்வ் ஆக போகுது. அப்படித்தான் 10 ஆண்டுகளுக்குள் உலகம் அமைய போகிறது. இப்பவே தயாராயிடுங்க. இந்த பரிவிராஜ யாத்திரை நான் பண்ண சொல்றது காரணமே இந்த மாதிரி மல்டிபிள் டிஃபரண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் வாழ்க்கை முறைகள் மேல உங்களுக்கு ஸ்ரத்தையும் நம்பிக்கையும் வருங்க.